உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து மனுக்கள் மீதான விசாரணை கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து அது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல்ல தாவேக தரப்பிலிருந்து தங்களுடைய வாதங்களை அவர்கள் முன்வைத்திருந்த நிலையில் தற்பொழுது தமிழக அரசு தரப்பிலான வாதங்களும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இடையிடையே நீதிபதிகளும் இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக தாவேக தரப்பிலிருந்து முன்னதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்கப்பட்ட பொழுது என்னென்ன விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது, என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது, அதை எஸ்ஐடி விசாரணை நடத்தக்கூடாது, வேண்டுமென்றால் உச்சநீதிமன்றம் மேற்பார்வையில் ஒரு எஸ்ஐடி குழுவினால் அமைக்கலாம், அது நியாயமான விசாரணை மேற்கொள்ளலாம், தமிழக அரசு அதிகாரிகளை உள்ளடக்கிய ஒரு விசாரணை குழு எப்படி நியாயமான விசாரணை நடத்தும், இதுபோன்ற வாதங்களை தாவேக முன்வைத்த நிலையில் தற்பொழுது தமிழக அரசு தரப்பில் பதிலானது வழங்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். இந்த நேரத்தில் நீதிமன்றத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தமிழக அரசு தரப்பிலிருந்து என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது? இந்த வழக்கினுடைய விசாரணை தற்பொழுது தொடங்கியதிலிருந்து நீதிபதிகள் தற்பொழுது ஒரே கேள்வியை மீண்டும் மீண்டும் முன்வைத்து வருகிறார்கள். அதாவது இந்த கரூர் சம்பவம் நடைபெற்ற பின்பு அரசியல் கட்சிகளுக்கான இந்த ரோட் ஷோ பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிதான் மனுவானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு எப்படி முதல் கிரிமினல் வழக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது ஒன்று, மற்றொன்று சம்பவம் நடந்தது கரூரில். ஆனால் கரூரின் சம்பவம் நடந்தால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைதான விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். உயர்நீதிமன்றத்தினுடைய சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான அமர்வு எதற்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அது மட்டுமில்லாமல் இது எஸ்ஓபி உருவாக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அது போன்ற ஒரு சூழலில் எப்படி புதிதாக அதே போன்ற ஒரு கோரிக்கையுடன் புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது, இந்த ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் முக்கியமாக எழுப்பி இருக்கிறார்கள். இதற்கு அரசு தரப்பில் இரண்டு விதமான பதில்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இதில் உயிரிழப்பு சம்பந்தப்பட்டு இருப்பதால் கிரிமினல் வழக்காக தாக்கல் செய்வதற்கு பதிவுத்துறை அனுமதி அளித்தது. மேலும் இது ஒரு பொதுவான வழிகாட்டு நெறிமுறை என்பதால் சென்னை உயர்நீதிமன்றமே விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது என்று தெரிவித்துள்ளது. இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது, அதாவது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் என்ன விசாரணை நடந்தது, சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன விசாரணை நடந்தது என்றெல்லாம் நீதிபதிகள் கேள்வி கேட்டு, அதாவது எஸ்ஓபி உருவாக்க கோரிதானே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் ஏன் இது போன்ற ஒரு உத்தரவு எஸ்ஐடி பிறப்பிக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த மூத்த வழக்கறிஞர் டி. வில்சன் 41 மரணங்கள் இந்த சம்பவத்தால் நிகழ்ந்திருப்பதாக அவர் பதிலளித்தார். இந்த நிலையில்தான் இதற்கு நீதிபதிகள் சில கேள்விகளை முன்வைத்து இருக்கிறார்கள். 3 நீதி பேராணை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் நேரடியாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது ஏன் என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து நீதிபதிகளினுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தொடர்ச்சியாக பதிலானது வைக்கப்பட்டு வருகிறது. நீதிபதிகளும் தொடர்ந்து கேள்விகளை முன்வைத்து வருகிறார்கள். தமிழ்நாடு அரசு தரப்பில் கிட்டத்தட்ட 4 மூத்த வழக்கறிஞர்கள், அதே போல மனுதாரர்கள் தாவேகா தரப்பில் 2 மூத்த வழக்கறிஞர்கள் என ஒரு இந்தியாவினுடைய மிகப்பெரிய வழக்கறிஞர்களாக அறியப்படக்கூடியவர்கள் தான் தற்பொழுது இந்த வழக்கினுடைய விசாரணைக்காக உச்சநீதிமன்றத்தில் வாதாடி வருகிறார்கள். மனுதாரர் சார்பிலும் எதிர் மனுதாரர் சார்பிலும் இந்தியாவினுடைய மிக முக்கியமான வழக்கறிஞர்களாக கருதப்படக்கூடியவர்கள் தான் இந்த வழக்கினுடைய வாதங்களை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்து வருகிறார்கள்.